சீனா உருவாக்கிய செயற்கை சூரியன் உருத்தெரியாமல் அழிக்கும் அளவுக்கு உச்சத்தில் வெப்பம். சீனா இப்போது பல்வேறு துறைகளிலும் தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. அனைவருக்கும் தெரியும். இதற்கிடையே சுமார் 10 கோடி செல்சியஸ் வெப்பத்தில் இருக்கக்கூடிய செயற்கை சூரியன் என்று அழைக்கப்படும் சோதனையை சீனா வெற்றிகரமாக செய்து காட்டியுள்ளது. இது வரும் காலத்தில் மின் உற்பத்தியை மொத்தமாக மாற்றக்கூடியதாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த காலத்தில் மின்சார தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதிலும் இப்போது மின்சார வாகனங்கள், ஸ்மார்ட் கருவிகள் வந்துவிட்டதால் மின் தேவை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமாக அதிகரித்து வருகிறது. இதை சமாளிக்க மின் உற்பத்தியை அதிகரிக்கவும் சர்வதேச அளவில் ஆய்வாளர்கள் பல்வேறு ஆய்வுகளை நடத்தி வருகிறார்கள். அதன்படி சீனா மின்சாரத்தை நியூக்ளியர் ஃபியூஷன் முறையில் உருவாக்கும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக சீனா அணுக்கரு இணைவு நியூக்ளியர் ஃபியூஷன் பரிசோதனையை வெற்றிகரமாக நடத்தியது. ஈஸ்ட் எனப்படும் எக்ஸ்பிரிமெண்டல் அட்வான்ஸ் சூப்பர் கண்டக்டிங் டொகமோ என அழைக்கப்படும். இதை ஆய்வாளர்கள் செயற்கை சூரியன் என்று கூட அழைக்கிறார்கள். இந்த ஃபியூஷன் எனர்ஜி ரியாக்டரில் உருவான பிளாஸ்மா சுமார் 1000 வினாடிகள் நீடித்ததாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த 2023 சீன ஆய்வாளர்கள் இதுபோன்ற ஆய்வை நடத்திய போது பிளாஸ்மா 403 வினாடிகள் இருந்த நிலைகள் இப்போது அதை முறியடித்து சுமார் 1000 நொடிகள் பிளாஸ்மா நீடித்துள்ளது. இது புதிய உலக சாதனையாக உள்ளதாக சீன ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது வரும் காலத்தில் மின் உற்பத்தியை மொத்தமாக மாற்றக்கூடியது. அதோடு சேர்த்து நியூக்ளியர் ஃபியூஷன் மூலம் ஆற்றலை உருவாக்க ஆய்வாளர்கள் பல காலமாகவே முயன்று வருகிறார்கள். நியூக்ளியர் ஃபியூஷன் போது ஏற்படும் பிளாஸ்மாவில் 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் 10 கோடி செல்சியஸ் வெப்பநிலை ஏற்படும். இருப்பினும் அந்த வெப்பத்தை நீண்ட நேரம் தக்க வைப்பது சவாலாகவே இருந்து வந்தது. அதை தான் இப்போது சீன ஆய்வாளர்கள் தக்க வைத்துள்ளனர். சுமார் 1000 நொடிகள் இந்த வெப்பத்தை தக்க வைத்துள்ளது ஒரு மாபெரும் சாதனை என்றே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது தொடர்பாக பிளாஸ்மா இயற்பியல் நிறுவனத்தின் இயக்குனர் சாங் யூண்டாவ் கூறுகையில், ஒரு ஃபியூஷன் கருவி நிலையான பிளாஸ்மா சுழற்சியை செயல்படுத்த பல ஆயிரம் நொடிகள் அதிக செயல்திறனில் செயல்பட வேண்டும். எதிர்காலத்தில் ஃபியூஷன் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் இதன் பங்கு முக்கியமானது. அதை நாங்கள் சாதித்துள்ளோம். சர்வதேச ஒத்துழைப்புடன் ஈஸ்டை மேம்படுத்துவோம். இதன் மூலம் வரும் காலத்தில் மனித குலத்திற்கு தேவையான ஆற்றலை ஃபியூஷன் செயல்பாட்டில் நம்மால் எளிதாக உற்பத்தி செய்ய முடியும் என்றும் சொல்கிறார்கள். கடந்த 2006ஆம் ஆண்டு முதலே சீன ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக இந்த ஈஸ்ட் கருவியை சோதனை செய்து வருகிறார்கள். இதில் தற்போது வரை பாசிட்டிவ் முடிவுகள் கிடைத்து வருவதால் கிழக்கு சீனாவில் அமைந்துள்ள ஹன்யை மாகாணத்தில் நியூக்ளியர் ஃபியூஷன் மூலம் செயல்படுத்தப்படும் புதிய பரிசோதனை மையத்தை சீனா கட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. நியூக்ளியர் ஃபியூஷன் மூலம் மின் உற்பத்தியை வெற்றிகரமாக செய்ய முடிந்தால் அது மிகப்பெரிய சாதனையாக இருக்கும். சூரியனும் இதே போலதான் நியூக்ளியர் ஃபியூஷன் மூலம் அதீத வெப்பம் உற்பத்தியாகிறது. அதையே நாம் இங்கு செயற்கையாக செய்ய முடிந்தால் அதிக அளவிலான மின்சாரத்தை எந்த ஒரு மாசுபாடும் இல்லாமல் தயாரிக்க முடியும் என்பதாலேயே இதன் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.